வச்சுக்கோங்க, ஒரு 6 மாசம் சம்பளம் நம்ம கையில எப்பவுமே கேஷா இருக்கணும், பேங்க்ல இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற வேலை சூழ்நிலை திடீர்னு வேலை போயிருச்சுங்க, நான் அடுத்த வேலையை தேடுறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும். அது வரைக்கும் நேற்று வரைக்கும் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்ததோ அதை என்னை பாதிக்க கூடாது. அந்த பாதிப்பு இல்லாம இருக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு 6 மாசம் சம்பளம் வந்து என் கையில இருந்தாதான் மைண்ட் ஃப்ரீயா இருக்குவாங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்புறம் இவர் வந்து தேட முடியும், எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். இன்கேஸ் இனி ஒரு எமர்ஜென்சி ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னா அந்த கையில காசு இருக்கும்போது ஒரு தைரியம் வந்து இருக்குங்க. பட் இந்த 6 மாசம் சம்பளம்ன்றது மஸ்ட்டுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாசமா வைக்கணும்ன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 6 மாசம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 1 லட்ச ரூபாய் அவர் சம்பாதிக்கிறாருன்னு சொன்னாங்க, ஒரு மாசத்துக்கு 6 லட்ச ரூபாய் அவர் அக்கௌண்ட்ல வந்துங்க தனியா இருக்கணுங்க. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 6 லட்ச ரூபாய் அவரால் இருக்க வைக்க முடியல. நீங்க சொல்றபடியே 3 லட்ச ரூபாய் கூட அவரால் வைக்க முடியலன்னு சொன்னா அவர் வந்துங்க கடன்ல வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப அது இஎம்ஐல போயிட்டு இருக்காருங்க. இப்போ 3 மாசம் சம்பளத்தை அவர் வந்துங்க சேமிச்சு வைக்க முடியாத ஒரு கடன்ல போய் சிக்கிக்கிட்டாருன்னு சொன்னா அவர் வேற எங்கேயுமே நகர முடியாது. இன்னொரு ஜாபே அவருக்கு வந்தாலும் அவரால் ஒரு லீவ் போட்டு போய் என்ட்ரி அட்டன் பண்ண முடியாது. இங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்து நீ போனீங்கன்னா வேலை போயிடும்னா அங்க அட்டன் பண்ண முடியாதுங்க. அந்த ப்ரெஷர், அந்த இஎம்ஐ ப்ரெஷர் என்னன்னா அடுத்த ஜாபை கூட அவரை நோக்கி போக முடியாம, அவரோட அடுத்த லைஃபோட அடுத்த ஸ்டேஜுக்கே அவர் போக முடியாம போயிடுங்க. அப்ப எமர்ஜென்சி ஃபண்ட்ன்றது ரொம்ப முக்கியமா, அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எந்த நேரத்தில் வந்து வேலை போகும்னு சொல்ல முடியாதுங்க. அப்ப அடுத்த வேலை நமக்கு வர்ற வரைக்கும்ங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வந்துங்க 6 மாசம் சம்பளம்ன்றது கண்டிப்பா இருக்கணுங்க. இப்படியே என்னால 6 மாசம் சம்பளம் சேர்க்க முடியலனாலும் 3 மாசம் சம்பளம்ன்றது கண்டிப்பா உங்க பேங்க்ல வந்து அது தனிப்பட்ட முறையில் எப்பவுமே இருக்கணுங்க. இன்கேஸ் எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணுங்க. ஆனால் இது வந்துங்க நான் பார்த்த வரைக்கும், நான் பேசுற ஆட்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஜீரோல தான் இருக்கு, மைனஸ்ல தான் இருக்க வழியே இது வரைக்கும் யாரும் வந்து அந்த மாதிரி வைக்கல. இதெல்லாம் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் அந்த பட்ஜெட்டுக்குள்ள தான் வரோங்க. நம்ம வந்துங்க இந்த மாதிரி எல்லாம் பட்ஜெட் போட்டு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் தேவையில்லாம போய் செலவு பண்றது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும் போது என்ன ஆகும்னா நம்ம சேஃபா இருக்கும். இன்கேஸ் இந்த மாசம் வேலை இல்லைன்னா கூட, இன்னைக்கு எத்தனையோ கம்பெனி வந்து 1 மாசம் சம்பளம் இல்லாமல் நீங்க லீவ் எடுத்துக்கங்கன்றாங்க. அப்ப அந்த 1 மாசம் சம்பளம் இல்லாமல் லீவ் எடுங்கன்னு சொல்லும் போது இதுதானே அவங்களுக்கு சோர்ஸுங்க. அதுக்கு உண்டான தயாரை வந்து ஒரு 6 மாசத்துக்கு வச்சுக்கிட்டா ரொம்ப சேஃப். சரி, இப்போ 6 மாசம் இல்ல 3 மாசம் அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு பெரிய தொகையா தெரியுது. சின்னதா அதை எப்படி சின்னதா ஸ்டார்ட் பண்ணா அது வந்து ஒரு 3 மாசமோ 6 மாசம் தொகையோ சேர்ந்துரும். அதாவது பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவரை நீங்க கூப்பிட்டு கேட்டு பாருங்க, யாரா இருந்தாலும் கண்டிப்பா அதுல இருந்துங்க அவர் 20,000 to 25,000 ரூபாய் வீணா தான் செலவு பண்ணுவார். நீங்க அவரோட மனசாட்சிப்படி அவரை கூப்பிட்டு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரிங்க கண்டிப்பா 20,000 to 25,000 ரூபாய் வந்துங்க அவங்க வீணா தான் செலவு பண்ணிருக்காங்க. இதுக்கு அடிப்படை காரணம் அவங்களுக்கு வந்து அந்த சேவிங்ஸ் மைண்ட் இன்னும் வரலங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த 25,000 ரூபாய் அவர் வந்து மாசம் மாசம் சேர்த்தாலே ஒரு வருஷத்துலயே அவருக்கு 2.5 லட்சம் ரூபாய் சேர்ந்து போகுது இல்லைங்களா. ஒரு 2 வருஷத்துலயே அவர் பாத்தீங்கன்னா 3 மாசம் சம்பளம் வந்து சேர்ந்துருதுங்க. அவருக்கு அந்த 25,000 ரூபாய் செலவு பண்ற சந்தோஷம் சேர்க்கறதுல இல்லைங்க.